கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக வாக்குத்தத்த செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதங்களில் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் கடந்து சென்றோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் கூட ஒவ்வொரு மாதங்களும் நாம் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய பயணத்தை தொடரக்கூடாது. கவனிங்க, இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி, கர்த்தாவே நீர் என்னோடு கூட பேசினீரே, அந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியுமான்ற, என்ன நீ நடத்துமான்றன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அது கவனிங்க தகுதி உள்ளதாக இருக்கும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கேன்னா தேவனோடு கூட அப்படி ஐக்கியப்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. யாத்திரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கவனிங்க, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னிடத்தில் வருவார். ஆமென். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். உன் நெருக்கத்தை அவர் மாற்றுவார். உன் கண்ணீர் அவர் துடைப்பார். உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் நிறைய நேரங்களை பாருங்க, நான்லாம் இப்படி இருக்கிறேன், என்னை யாருங்க கண்டுக்கிறதுக்கு? நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. கவனிங்க, உன்னை உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட பாருங்க, காலையில் ஒருத்தரோட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, எனக்கு எந்த உதவியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், நீ ஆராதிக்க ஒரு தெய்வம் இருக்காலம்மா, அவர் உன்னை தேடி வருமா, உனக்கு அவர் உதவி செய்ய வருமா, உன் தேவையை சந்திப்பார்மா. அதே போல தான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நீ பலி செலுத்துறல, தேவ சமூகத்தில் போயிட்டு தேவனுக்கு வந்து ஸ்தோத்திர பலியை செலுத்துறல, உன் வீடுகளில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறல, தேவனை மயம்படுத்தி கொடுங்கள, பலி செலுத்துகிற உன்னை என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற இடமா இருந்துச்சுன்னா அங்கே வந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வருகிற நாம் நிறைய நேரத்தில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். எங்கே போனாலும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஒரு சிலர் பார்ப்பேன், வெளியில் போய் நிற்கும்போது பாருங்க, அப்படி ஒரு இடத்துல என்ன கூட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அவங்களுடைய வேலை அதுதான். அவங்க அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் பாருங்க, எங்கே போனால் கூட்டமாக மாறிடும். அங்கே ஒரு சினிமா பாட்டு பண்ணால் கூட சேர்ந்து சினிமா பாட்டு பாடும். அங்கே எதனா கதை பேசுனா ஆமாங்க அப்படி தாங்கன்னும். ஒரு கூட்டம் பாருங்கள், அப்படி போனால் பாருங்க, டிக்கெட் என்ன போனால் அவங்க பேப்பர் படிக்கணும்னா பேப்பர் படிக்கிற இடத்துல அவங்க என்ன அரசியல் பேசுகிறாங்க அதை பேச ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் தேவனை மையப்படுத்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும். நீ எங்கே உயர்த்துறாயோ அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் தேவையை சந்திப்பார். கவனிங்க, வேதத்தில் பார்த்து ஏசாயா 63 நீங்கள் 7 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவருடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். அவருடைய பிரஸ்தாபப்படுத்துவதை அவர் என்ன பண்ணுறாரு, பிரியப்படுகிறார். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கவனிங்க, கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்த எல்லாவற்றையும், கடந்த மாதங்களில் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டுமாம். அல்லேலூயா. நினைவு கூர்ந்து என்ன பண்ணணும் தெரியுமா? அதை தேவனுடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். தேவனை துதிக்க வேண்டும். கடந்த மாதங்களில் நீர் எனக்கு கொடுத்த நல்ல ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்றே அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ அவரை பிரஸ்தாபப்படுத்தினா அவர் பார்ப்பாரு, இந்த மாதத்துல இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த மாதத்துல இன்னும் உன் தேவையை சந்திப்பேன். பாருங்க, இன்னைக்கு அநேகர் அதை மறக்கிறாங்க, நன்றி சொல்றது மறக்கிறாங்க. வேதத்தில் பாருங்க, ஆண்டு சுகம் கொடுத்தோன்னே அதில் ஒருவன் மாத்திரம் வந்தா, இந்த சமாரியன் ஒருவனை தவிர வேற 9 பேர் எங்கன்னு கேட்குறாரு இல்லை, நன்றி சொல்லாமல் போகிறாங்க. அந்த நன்றி சொல்லாது போகும்போது அவளை தேடுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்கள், ஆலயத்தில் போயிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள், உனக்கு பெரிய பாதுகாப்பையும் விடுதலையும் கர்த்தர் கொடுத்தாரு, என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்த வேண்டும்.
ஆண்டவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா. உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கா. உன் குறைவுகளை மாற்ற வல்லவராக இருக்கா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்க நீ என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர் உயர்த்த வேண்டும். நீ பிரஸ்தாபப்பட்டு வீடுகளில் காலையில் எழுந்து உட்காந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அப்பா நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த மாதங்களில் நீர் எனக்கு சுகத்தை கொடுத்தனால நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். இந்த மாத்திர கர்த்தர் இதை விட உன்னை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன், இன்னும் சுகத்தையும் பலத்தையும் தர வல்லவர். நீர் கொடுத்த பணத்துக்காய் ஸ்தோத்திரம் என்ற இவையெல்லாம் நிறைவாக நான் பெற்றுக்கொண்டேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் கர்த்தரை என்ன பண்ணாங்க? பிரஸ்தாபப்படுத்தினார்கள். ஆமென். நீர் காட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம், நீர் காட்டின இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனை அப்படி மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும். தேவன் பெரிய காண்சிவா. வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் அப்படிதான் இருக்கிறார்கள். அநேகர் அழிந்து போனார்கள். கவனிங்க, நோவா மட்டும்தான் காக்கப்பட்டார். நோவா காக்கப்பட்ட உடனே பாருங்க, பேழையிலிருந்து இறங்கி வந்த உடனே அவர் என்ன பண்ண? பலி செலுத்துகிறார். ஆமென். சுத்தமான சில மிருகங்களை தெரிந்து கொண்டு அவைகளை பலியாய் செலுத்துகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தரினை காப்பாற்றினார். கர்த்தரின் உயிரோடு வைத்தார். பாருங்க, ஆண்டவரை அப்படி மகிமைப்படுத்துறார். அதனால்தான் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உன் தேவைகளை சந்திக்க வேண்டுமா? உன் குறைவுகளை மாற்ற வேண்டுமா? உனக்கு நிறைவு கட்டளையிட வேண்டுமா? இன்றைக்கு தேவ பிள்ளையே, அவர் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ற? நன்றி செலுத்தினார். ஆபிரகாம் அங்கிருந்து வராரு. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் யாருமே தேடல. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தேடாமல் போயிட்டாங்க. அதில் ஒரு மனிதனாக கவனிச்சிங்க, அந்த சந்தையிலேருந்து அப்படியே வந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம் வந்தார். எந்த நன்மையும் பெறலைங்க. ஆண்டு அழைச்சார், வந்துனே இருக்கிறாரு. வருங்கிற வழியில் தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டார். எங்கே போய் நின்னாலும் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவா. ஒரு மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். அந்த மனிதனை வந்து அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கவனிங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2:3 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கவனிங்க, இந்த மனிதன் வரும்போது எப்படி வந்தார்னு சொல்லிட்டு நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனிதன் நன்மை பெற்றுக்கணும் இல்லை, வந்தார் அவ்வளவுதான். ஆனால் வந்தவ தேவனுக்கு எது பிரியம் என்று பார்த்தா தேவனுக்கு பலி செலுத்தினா பிரியம். என் முன்னோர் என்ன பண்றாரு? பிழைந்து காக்கப்படும் போது அவர் பலி செலுத்தினார். நான் கூட பலி செலுத்த வேண்டும். அந்த பலியை செலுத்த ஆரம்பிக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? அவர் வந்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் தெரியுமா? பலி செலுத்துறாருல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தல, நச்சமா விட்டுருவேன். உன்னை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன்னை யாருன்னா சபிச்சா நான் சபிப்பேன், உன்னை யாருன்னா ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிப்பேன். இப்ப பாருங்க, ஆண்டு பாருங்க, அந்த மனிதனை தன்னோடு கூட வைத்துக் கொண்டார், தனக்குரியவனாய் மாற்றிக் கொண்டார். உன்னை ஒருத்தன் சொன்னா நான் வந்து நிற்பேன். இன்னைக்கு நமக்கு துணை இல்லை, எனக்குன்னு யாருமே வரமாட்டாங்க, என் கூட யாருமே நிக்கிறது கிடையாதுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை யாருமே கண்டுக்கிறது கிடையாதுங்க, எனக்கு ஒண்ணுன்னு சொன்னா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை வந்து ஆஸ்வதிக்கிற தெய்வம் இருக்கிறாரு. நீ செலுத்த வேண்டிய பலியை செலுத்து, நீ துதிக்க வேண்டிய துதியை செலுத்து, மகிமைப்படுத்த வேண்டிய மகிமையை செலுத்து. கர்த்தர் உன்னை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நீ எங்க இருக்கிறீ அங்க வருவார். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நேரத்தில் பாருங்க, அந்த தம்பி பாருங்க, அநேகருக்கு பணம்லாம் செலவு பண்ணான். இந்த செலவு பண்ணவன் பாருங்க, அவங்களுக்கு வேண்டியது அது எதுன்னு வாங்கி கொடுத்தான். இவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா யாருமே வந்து நிக்கல. அவன் புலம்புறான். புலம்பி என்ன பண்ணுறான்? எனக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே நீங்கள் வர மாட்டீங்களே, எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே. பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இவங்களுக்கு செய்ததை விட உன் வாயினால துதிய தேவனுக்கு செலுத்தினா உன் பிரச்சனைக்கு நடுவில் அவர் வந்து நிற்பார். உன்னை பிரச்சனை பண்ணோன்னு வீட்டில் இருந்து கிளம்புறான் மத்தியா, வரும் வழியிலே தடுக்கப்பட்டவனாய் மாறி இருப்பான். அவனுங்க தேவன் செய்வாருங்க. யாக்கோபுக்கு பாருங்க, விரோதமாக பிரச்சனை பண்ண வேண்டாம், தீமை செய்யும்படிக்கு வரான். தீமை செய்யணும் வந்த ஒரு மனுஷனை வரும் வழியிலே அவர் என்ன பண்றாரு? குறுக்கிட்டார். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், இப்போது நான் யாரோட தேவனா இருக்கேன் தெரியுமா? யாக்கோபுக்கு தேவனா இருக்கிறேன். நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை வரும் வழியிலே எச்சரித்தார். பார்த்தீங்களா? துதிக்கிற மனுஷனுக்கு எத்தனை நன்மை செய்யற பார்த்தீங்களா? வராரு. இந்த மனிதன் எங்க நிற்கிறானோ அந்த மனிதன் கிட்ட வந்து அந்த யாக்கோபுக்கு பாதுகாப்பாய் நின்று லாபானை எச்சரிக்கிறார். செய்வியா? செய்ய முடியாது. பாருங்க, அவ்வளோ கோபத்தோடு வந்தவன்
தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு வந்தவன இப்போ வரவே என்ன சொன்னதுமா, அவன் தீமை செய்ய முடியாதவனாய் மாறிவிட்டான், முத்தமிட்டு கடந்து போகிறவனாய் மாறிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை துதிக்கிற மனுஷன், தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய மனுஷன், தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவான். அந்த பிரஸ்தாபப்படுத்துகிற மனிதனுக்கு தேவன் வந்து அவனை ஆசீர்வதித்தார். பாதுகாப்பு என்ற ஒரு ஆசீர்வாதம், அவனை மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, உன்னை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா, நீ செலுத்த வேண்டிய பலியை செலுத்து, துதிக்க வேண்டியது துதி. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கார், உனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். அந்த மனிதனை பாருங்க, சொல்லும்போது சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து உன்னை ஒருத்தன் சபிச்சானா நான் சபிப்பேன் என்று சொல்லுகிறான். உன்னாம ஆசுவச்சனா நான் அவனை ஆஸ்வதிப்பேன் சொல்லுப்பா. பாத்தீங்களா, துதிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை மேன்மைகள். துதிக்கிற மனிதனால கவனிச்சிங்களா, அந்த மனிதனை துதிக்கிற மனிதனை நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். நீங்க நிறைய பேர் பாஸ்டர் என்ன பண்ணீங்க, முறுமுறுக்குறீங்க. எதை சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணு, அவர் என்ன அப்படி பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறது, அதில் வேற ஜபம் பண்ணுற நல்ல ஒரு அங்கே இருக்க விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் நல்ல நல்ல தேவனோடு கூட ஐக்கியப்படுற அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பு. ஏங்க அவங்களாம் துதிக்கிறவங்க, அவங்கள நீங்கள் ஆஸ்வதிச்சுன்னா நீங்கள் ஆஸ்வாதமாக மாட்டுவீங்க. அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொன்னால் கவனிச்சிங்களா, நீங்கள் சாபத்துக்குள்ளாக்கப்படுவீங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளை அதனால் என்ன பண்ண தேவையில்லாத என்ன பண்ண முறுமுறுப்புகள்லாம் வைத்துக்கொள்ளாதீங்க. உங்களை தேவன் உங்களை ஆஸ்வதிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். என்னாம் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணோம், சாபத்துக்குள்ளே போக வேண்டும், பாலாக்கு நம்ம திட்டம் வைத்தான். கவனிங்க, அநேக இடங்களை கடந்து வரும்போது பண்ணாங்க, எத்தனை ஊரெல்லாம் கடந்து அங்கெல்லாம் சாபம் அவங்களை தொட முடியல. பார்த்தா யாரை கொண்டு சபிக்க முடியும், யார் தான் சபிப்பாங்க. பார்த்தாங்க, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், இந்த மனிதன் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சபிக்க வேண்டும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அப்போ ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், யார் ஒருவன் பலி செலுத்துகிறானோ ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்ன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலலாம் வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே நீங்கள் அங்கேருந்து 27 பார்ப்பீங்கன்னா அங்கே அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்லை, தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போ ஒரு மனிதனை வந்து அவர் ஆசீர்வதித்தது மாத்திரம் அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். வெட்கப்பட்டிருக்கிறாயா, இன்னைக்கு தலை குனிவோடு இருக்கிறாயா, உன்னை வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய மாதம், உன்னை வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து மாத்திரம் இல்லை, எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உண்மையில என்ன பண்ணுவார், பிரகாசிக்க பண்ணுவார். உனக்காக வருவார், உன் தேவைகளை சந்திக்க வருவார், உன்னோடு கூட வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவனிங்க, அவர் வந்து உன் குறைவுகளை மாற்றக்கூடிய ஒரு பாருங்க. அந்த தன் மகனை இழந்து விட்டு அழுது கொண்டே போகிறான். அவர் வந்து பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம். உனக்காக வருவார். உன் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனையோடு இருக்கையோ அதை வந்து தொட்டு அதை குணமாக்க வல்லவராக இருக்கா, சுகமாக்குற தேவன். இது எப்படி நான் மாற்ற போகிறேன், இது எப்படி மாறும் என்று நீ எண்ணிக்கொண்டிருப்ப, உனக்காக வந்தவர் தொடுவார், அதை சுகமாக்குவார், உன் தேவையை சந்திப்பார். லாசரு மரித்து போய் விட்டான். சகோதரிகள் பாருங்க, ரொம்ப அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க, நீ இங்க இருப்பேனா, இது நடந்திருக்காதே. அவர் பாருங்க, 4 நாள் ஆகிப்போச்சு. வந்தாரு, எங்க இருக்குது, கல்லறைகிட்ட போனாரு. லாசருவே வா என்று அழைத்து வந்து அவனை உயிரோடு எழுப்பி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்திருக்கும் பாருங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை மகிழ்ச்சி உண்டா இருக்கும் பாருங்க. இந்த மாதத்துல வந்தவ உன் வாழ்க்கையில மரித்த நிலைமையில இருக்கிறத, மரித்து போயிடுச்சுங்க, இனி வராதுங்க நினைக்கிற கர்த்தர் உயிரோடு எழுப்பு. நீ அவரை பலி செலுத்துற ஒரு கூட்டமாயிரு, துதி செலுத்துற ஒரு கூட்டமாரு. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காணிச்சுவா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறமாறு. இந்த மாதங்கள்ல தேவன் தாமே ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நன்றிப்பா. நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னிருப்பா. இந்த மாதத்துல வந்து இவரை ஆசீர்வதிக்கப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி. இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே
என்னை ஆஸ்வதிக்க மாட்டாரா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ நாள் ஜபத்தில் துதி செலுத்தி விட்டு, ஸ்தோத்திரங்கள் செலுத்தி விட்டு காத்து கொண்டு அவர்களை வந்து நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய மாதம் என்று அறிந்து கொண்டு இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.